மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இப்போ மக்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம், ஏதாவது ஒரு நோய் இருக்கு, எனக்கு சர்க்கரை நோய் இருக்கு, இல்ல மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கு, உடல்ல எனக்கு அனிமியா இருக்கு, இந்த மாதிரி பல நோய்களை தீர்க்கக்கூடிய சர்வரோக நிவாரணியா நம்ம திரிஃபலா சூர்ணத்தை பயன்படுத்துறோம். இந்த திரிஃபலா சூர்ணம் யார் யார் எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம், இதுல என்னென்ன மூலிகைகள் இருக்கு, அதுல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான மூலிகை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். திரிஃபலா அப்படின்னா கடுக்காய், நெல்லிக்காய், தாண்டிக்காய். கடுக்காயை பத்தி தெரியாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். அதே மாதிரிதான் நெல்லிக்காயும். அவ்வை காலத்துல இருந்து நமக்கு நெல்லிக்காய் இன்று வரைக்கும் பல நோய்களுக்கு ஒரு அருமருந்தா இருந்துட்டு இருக்கு, காயக்கல்ப மூலிகை. அதே மாதிரிதான் கடுக்காயும். எனக்கு மோஷன் ப்ராப்ளம் இருக்கு, நைட்ல கடுக்காய் பொடி கொஞ்சம் சாப்பிட்றேன், பல வருடங்களாக எனக்கு நீரிழிவு நோய் இருக்கு, கடுக்காய் பொடி சாப்பிட்றேன் நிறைய பேர் சொல்றோம். ஆனா இந்த தாண்டிக்காய்னு மூன்றாவதாக ஒன்று இருக்கு. இதை பற்றி நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஆனா உடல்ல ஏற்படக்கூடிய பல நோய்களை தூர விரட்டி அடிக்கக்கூடிய ஆற்றல் இந்த தாண்டிக்காய்க்கு இருக்கு. இந்த தாண்டிக்காய் நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்? முக்கியமாக நீரிழிவு நோயாளிகள், ரத்தத்தை சுத்திப்படுத்தணும். எனக்கு ஒரு பெஸ்ட் பிளட் பியூரிஃபையர் வேணும்னு நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம். ரத்தத்தை சுத்திப்படுத்துறதுக்கு நிறைய வழிமுறைகள் நம்ம பண்றோம். இந்த ஜூஸ் குடிக்கிறேன், ஃபுட்ல நான் இது சேர்த்து சாப்பிட்றேன், அடிக்கடி நான் ஃபாஸ்டிங் இருக்கிறேன், விரதம் இருக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதே மாதிரி பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு, மூளைச்சூடு அப்படின்னு சொல்றோம், பைல்ஸ் ஃபிஸ்டுலா இருக்கு, ரொம்ப நாளா எனக்கு மோஷன் போற இடத்துல ப்ளீடிங் இருந்துகிட்டே இருக்கு, ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு, இந்த கண்டிஷன் எல்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. இதற்கு நம்ம தாண்டிக்காயை பயன்படுத்தலாம். தாண்டிக்காயில முக்கியமா துவர்ப்பு இனிப்பு சுவை இருக்கு. துவர்ப்பு இனிப்பு சுவை அப்படின்னு சொல்லும்போது முக்கியமா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய நீரிழிவு நோயாளிகளுக்கு அந்த பிளட் சுகர் லெவலை குறைக்கக்கூடிய ஆற்றல் இதுல இருக்கு. நேச்சுரலாவே நம்ம உடலை கணையத்தில் இருக்கக்கூடிய பீட்டா செல்ஸ்ல தூண்டி விட்டு அதுல இன்சுலின் செக்ரீட் ஆகிறதுக்கு தாண்டிக்காய் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. திரிஃபலா சூர்ணம் சாப்பிடுறது ஒரு பக்கம் இருந்தாலும் தாண்டிக்காயை மட்டும் தனியா நம்ம எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம்ன்றதையும் நம்ம பார்க்கலாம். நிறைய பேருக்கு ஹேர் லாஸ் இருக்கும். தலைமுடி வேர்ல இருந்தே எனக்கு தலைமுடி ஹேர் லாஸ் ஆகுது, டேண்ட்ரஃப் தொடர்ந்து இருக்குன்றவங்க தாண்டிக்காயை பயன்படுத்தலாம். இந்த தாண்டிக்காய் பொடியை நம்ம என்ன பண்ணோம்னா தேங்காய் பாலோடு கலந்துக்கணும். தேங்காய் பாலோடு கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா இது நிறைய பேருக்கு நான் சொல்லியிருக்கேன், நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு அந்த டேட்டை நோட் பண்ணுவாங்க. மேம், நான் வீக்லி 3 times இதை நான் ஃபாலோ பண்ணேன். முன்னாடி இந்த டென்சிட்டியில எனக்கு ஹேர் இருந்துச்சு, இந்த தாண்டிக்காய் ஹேர் பேக் நான் தேங்காய் பால்ல போட்டு அதுக்கப்புறம் எனக்கு வந்த ரிசல்ட் இதுன்னு சொல்லிட்டு நல்ல பிக்சர் எடுத்து காட்டுவாங்க. வித்தின் ஒரு 2 monthsல நல்ல அடர்த்தியா அவங்களுக்கு முடி வளர்றத நம்ம கண் கூட பார்க்க முடியுது. அதை பார்த்து நிறைய பேருக்கு இது சொல்லி நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்ததுக்கு அப்புறம் தான் இப்ப நான் இதை ஷேர் பண்றேன். இந்த தாண்டிக்காய் பொடிய தேங்காய் பால்ல கலந்து நம்ம அப்ளை பண்ணிட்டு ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு வாரத்துக்கு 2 அல்லது 3 நாட்கள் இதை நம்ம யூஸ் பண்ணலாம். அடுத்து முக்கியமாக தொண்டை பகுதியில் வரக்கூடிய பிரச்சனை, நம்ம சொல்ற மாதிரி தொண்டையில வறட்டு இருமல் இருக்கு, தொண்டை கட்டு, டான்சிலைட்டிஸ் இருக்கு, இதற்கு தாண்டிக்காயை பயன்படுத்தலாம். தாண்டிக்காயை ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்து வெந்நீர்ல கலந்து குடிக்கலாம். அதே மாதிரி ஹார்ட் ஃபங்க்ஷன், இன்றைக்கு நிறைய பேருக்கு, பெரும்பாலான பேருக்கு, யங் அடல்ட்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்னன்னா இதயத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் தான். இதற்குமே நம்ம ஜென்ரலா என்ன பண்ணலாம்னா தாண்டிக்காயை பயன்படுத்தலாம். தாண்டிக்காய் ஒரு 1/2 ஸ்பூன் 2 கிராம் அளவுக்கு எடுத்து தேன்ல கலந்து ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிட்டுட்டு வரணும். இப்படி சாப்பிடும்போது இதய தசைகள் பலப்படும். இதுல தோற்பு சக்தி இருக்குன்னா நமக்கே தெரியும், தோற்பு சக்தி இருக்கக்கூடிய மூலிகைகள் எல்லாமே நம்ம உடல்ல ரத்தத்தை சுத்திப்படுத்தவும், கொலஸ்ட்ரால், உடல்ல இருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்பு சத்தை வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இருக்கு. இப்போ நம்ம ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஆர்டரிஸ்ல நமக்கு கொழுப்பு படிஞ்சிருக்குன்னா அதை வெளியேற்றுவதற்கு நமக்கு தாண்டிக்காய் மிக சிறந்த ஒரு மூலிகையாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்ததாக ஸ்டொமக் அல்சர், வயிற்று புண்கள் இருக்கு, இதனால எனக்கு வாயிலையும் நிறைய பேருக்கு மவுத் அல்சர் வருதுன்னு சொல்லுவாங்க. ஆசிட் ரிஃப்ளக்ஸ், வயிற்றுல இருக்கக்கூடிய ஆசிட் ரிஃப்ளக்ஸ் ஆகிட்டே இருக்கு, நெஞ்சில ஒரு எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கு, இதற்கு தாண்டிக்காய் மிக சிறந்த ஒரு நிவாரணமாக இருக்கும். இந்த தாண்டிக்காயை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா இத பாலோடு கலந்து குடிச்சிட்டு வரலாம். தினமும் ஒரு நாளைக்கு 2 வேளை பாலோடு கலந்து குடிக்கும் பொழுது, இல்ல திரிஃபலா சூர்ணத்தையும் நம்ம ஒரு நாளைக்கு 2 வேளை சாப்பிடும் பொழுது வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய புண்கள் நிச்சயமாக மறையும். அதே மாதிரி மலச்சிக்கல், நமக்கு நிறைய பேருக்கு சொல்றோம் மலச்சிக்கல் இருக்கு, கான்ஸ்டிபேஷன் இருக்கவங்க எப்படி நம்ம கடுக்காய் சாப்பிடுறோமோ அதே மாதிரி தாண்டிக்காய் பொடியும் தனியா நம்ம குடிக்கணும். இதை வெந்நீர்ல கலந்து 5 கிராம் அளவுக்கு நைட்ல நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய மலச்சிக்கல் குணமாகும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த தாண்டிக்காய்
நமக்கு ஹேருக்கு இவ்வளோ ஒரு நன்மையை செய்து அதே மாதிரி தோல் பகுதிக்கும் நமக்கு நன்மையை செய்யுமானா நிச்சயமாக செய்யும். ஸ்கின்ல நமக்கு பிம்பிள்ஸ் இருக்கு, முகத்துல நிறைய பேருக்கு ஆக்னி இருக்கு, பிம்பிள்ஸ் இருக்குன்னா இதை பயன்படுத்தலாம். இந்த தாண்டிக்காய் பொடியை மட்டுமே எடுத்து கொஞ்சமா எலுமிச்சை சாறு, கொஞ்சமா இதுல பன்னீர் கலந்து ஒரு 2-3 சொட்டு தேன், இதை மூன்றும் கலந்து நம்ம ஃபேஸ் பேக்கா யூஸ் பண்ணலாம். வாரத்திற்கு 3 முறை இல்ல ஆல்டர்னேட்டிவ் டேஸ் நம்ம இதை பயன்படுத்திட்டு வரும்போது முகத்துல ஒரு பொலிவு ஏற்படும். நிறைய பேருக்கு முகத்துல தழும்புகள் குழி விழுந்த மாதிரி இருக்கும். திரும்ப திரும்ப நமக்கு பிம்பிள்ஸ் வர்றதுனால குழி விழுந்து இருக்கும்போது இந்த தாண்டிக்காய் ஃபேஸ் பேக்கை நம்ம பயன்படுத்தலாம். வாய்ப்பகுதியில புண்கள் இருக்கு, ஈறுகள்ல வீக்கம் இருக்கு, கம்ஸ்ல ரொம்ப ப்ளீடிங் இருக்கு, ஜிஞ்சுவைட்டிஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த கண்டிஷனுக்கும் நம்ம தாண்டிக்காயை பயன்படுத்தலாம். எப்படின்னா இந்த தாண்டிக்காயை தண்ணீர்ல போட்டு நல்லா கலந்து இந்த தண்ணீரை நம்ம வாய் கொப்பளிச்சுட்டே வரணும். காலை இரவு 2 வேளையும் நம்ம நல்லா வாய் கொப்பளிக்கணும். இதற்கு தாண்டிக்காய் பொடியும் திரிஃபலா பொடியும் நம்ம பயன்படுத்தலாம். இல்ல தாண்டிக்காய் பொடியும் நம்ம பயன்படுத்தும் போது பற்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், ஈறுகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு மிக சிறந்த ஒரு தீர்வாக இந்த தாண்டிக்காய் இருக்கு. நிறைய பேருக்கு இந்த தாண்டிக்காயோட பலன்கள் என்ன, இதை எப்படி பயன்படுத்தலாம்ன்றது தெரியாம இருந்திருக்கும். இந்த பதிவு பார்க்கும்போது இந்த தாண்டிக்காயோட பொடி நம்ம கடைகள்ல கிடைக்கும், அதை வாங்கி நான் சொன்ன மாதிரி பயன்படுத்திக்கலாம். இல்ல மேலும் உங்களுக்கு தாண்டிக்காய் பத்தி மேலும் தகவல்கள் தேவைப்பட்டால் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.